தூச்சாச்சா இல்லையா? அது பொதுவா வணங்குறது காரணம் காப்பு செய்யுள் என்கிற வகையில விநாயகப் பெருமான வணங்குறது. இங்க பெருமான், பெருமாட்டி, மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார் என்று வரிசையா வணக்கம். அதனால இங்க திருப்பி யாரை வணங்குறாரு? விநாயகப் பெருமான். மூத்த பிள்ளையார், மூத்த பிள்ளையார் அப்படின்னா இளைய பிள்ளையார் ஒருத்தருக்கிறார்னு அர்த்தம். மூத்த பிள்ளையார்னு சொன்னா என்ன அர்த்தம்? இளைய பிள்ளையார் இருக்கிற பிள்ளை. பிள்ளைன்னா குழந்தை. ஆர் விகுதி. பெருமானுக்கு பிள்ளை இல்லையா? நம்ம பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. இவர் யாருக்கு பிள்ளை? பெருமானுக்கு பிள்ளை. அதனால பிள்ளை யார்? ஆர் விகுதி முதல்ல வந்ததுனால மூத்த பிள்ளையார், மூத்த பிள்ளையார். துதி பாருங்க. நலம் தர நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இளங்கும் இருகுலை அருகு பொருதி வரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயற்கண்ணியோடும் இறைவன் கலந்தருள வரும் ஆணை முகத்தான் மும்மை கடம் அருவியன நிலவு கணபதியின் அருளால் அலர்ந்து மதுகர முனிவர் பரவ வளர் கமலமனைய திருவடி இணைகள் நினைதல் செய்வான். இப்போ விநாயகப் பெருமான எதற்கு வணங்கணும் அப்படின்னு சொல்றார்? நலம் தர, நூல் நலம் தர, நூல் நலம் தர. இப்போ ஒரு நூல் செய்கிற போது நூல் இனிதே நிறைவு பெறும் பொருட்டு விநாயகரை வணங்கணும். எழுதும் போதே எழுதுறவங்களுக்கு அந்த வேலை முடியணும், இடைஞ்சல் இல்லாம அந்த வேலை முடியணும். படிக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இந்த நூலை படிச்சு முடிக்கணும். அப்போ நூல் நலம் தர, நூல் நலம் தர. நூலில் இருக்கக்கூடிய நன்மைகள் யாருக்கு உண்டாகும்படி? நமக்கு. நூலை படித்தா அதனால ஒரு நன்மை இருக்கணும். ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கணுமா இல்லையா? ஒரு நூல் படித்தா ஒரு நன்மை இருக்கணும். நமக்கு எது நன்மை? நூல் படிக்கிறதுனால எது நன்மை? அறிவு விளக்கம். நூல் படித்தா அறிவு விளங்கணும். நானும் பல முறை படிச்சுட்டதுங்க, ஒன்றும் விளங்கலை அப்படின்னா ஒழுங்கா படிக்கலான்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? நூல் படித்தா, ஒரு முறை படித்தா அறிவு என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது விளங்கி இருக்கணும். மொத்தமாக விளங்காட்டி பரவாயில்ல, கொஞ்சமாவது விளங்கி இருக்கணும். எனவே நூல் நலம் தர, நூல் நலம் தர. அப்புறம் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை, செய்யுள் குற்றம் நன்னாமை. ஏன்னா ஒரு நூல் செய்கிற போது என்ன வரக்கூடாது? குற்றம் வராம நூல் செய்யணும். குற்றம் வராம நூல் செய்யணும். நூல் என்ன குற்றம் வரும்? நிறைய குற்றம் சொல்றாங்க. இலக்கணத்துல குற்றம் வரக்கூடாது, எதுகையில குற்றம் வரக்கூடாது, மோனையில குற்றம் வரக்கூடாது, கூறியது கூறல் குற்றல் மிகைபெற கூறல் குற்றம்னு தமிழ் இலக்கணம் ஏகப்பட்ட குற்றம் சொல்லுது. கூறியது கூறல் அப்படின்னு என்னது? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது, அது குற்றம். அப்புறம் மிகைபெற கூறல், ஒரு செயலைய ரொம்ப ஓவரா பில்டப் பண்றது. ஓவரா பில்டப் பண்ண அது என்னது? குற்றம் தான். குன்ற கூறல் குற்றம் அப்படின்னு என்னது? சொல்ல வேண்டியதை கம்மியா சொன்னாலும் குற்றம், நிறையா சொன்னாலும் குற்றம், கம்மியா சொன்னாலும் குற்றம். எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணுமோ அதை அளவா சொல்லணும், வேண்டிய அளவுக்கு சொல்லணும், அதிகமாகவும் குறையாகவும் சொல்லக்கூடாது. இப்படி நிறைய குற்றம் தமிழ் இலக்கணம் சொல்லுது. அது மாதிரி ஒரு நூல் எழுதுகிற போது அது சாத்திர நூலா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும்? தமிழ் இலக்கணத்துப்படி இருக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? விநாயகப் பெருமான் திருவடியை வணங்க வேண்டியதான். சாமி காப்பாத்துங்க, சாமி காப்பாத்துங்க. நூல் செஞ்சு அவருக்கு செஞ்சிருவாரு. அறிவுல நின்று திருத்தி அந்த நூலை செம்மையா முடிச்சு கொடுத்துருவாரு. அது யாரு செய்வா? விநாயகப் பெருமான் செய்வார். அதனால அவரை வணங்கணும். நலம் தர நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை, இலக்கண முறைப்படி எந்த இடையூறும் வராம இருக்கிறது போட்டு. அப்புறம் இடையூறு நலியாமை, இடையூறு நலியாமை. இடையூறு நலியாமை என்னது? நூல் செய்கிற போதோ படிக்கிற போதோ எந்த விதமான இடர்பாடுகளும் வாராது, இடர்பாடுகளும் வாராது காக்கும் பொருட்டும் நலியாமை கருதி. அப்போ 3 காரணத்துக்காக விநாயகப் பெருமான வணங்கணும். இந்த நூல்ல 3 சொல்றாரு. என்னது? நூலை படிப்பதினாலே நன்மை பெறும் பொருட்டும், குற்றங்கள் நூலிலே
வாராது இருக்கும் பொருட்டும், அப்புறம் இந்த நூல் நிறைவு பெறுகிற வரைக்கும் இடையூறு வாராம இருக்கிறதுக்காக, இடையூறு வாராம இருக்கிறதுக்காக. இது யாருக்கு? அவருக்கு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தான். நமக்கு என்னது? நூல் படிச்சா நூலினால் பெறுகிற நன்மையை நாம பெறணும். இல்லைன்னா நூல் படிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ நூல் படிச்சா அதன் நன்மையை நாம பெறணும். அப்புறம் என்னது? படிக்கும் போத குற்றமில்லாம பொருள் வாங்கிக்கணும். நூல் படிச்சா எப்படி இருக்கணும்? அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கணும். படிக்கும் போத சொற்பிழை வரக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் பொருட்பிழை வரக்கூடாது. படிக்கும் போது அந்த பிள்ளையெல்லாம் வராம படிக்கணுமா இல்லையா? நமக்கு படிக்கும் போதே தடுமாற்றமா இருக்கு. காரணம் என்னது? பக்குவ குறைபாடு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப விநாயகப் பெருமானை வணங்கி, சாமி இந்த நூலை அறிவுன்னு நின்று நீங்க தான் சொல்லணும் என்று விநாயகப் பெருமானை வணங்கி படிச்சோம்னா அவர் என்ன செய்வாரு? அறிவுல நின்று நூலை விளக்குவார், நூலை விளக்குவார். எனவே செய்யுள் குற்றம் நன்னாமை, செய்யுள் குற்றம் நன்னாமை. எழுதுறவங்களுக்கு செய்யுள்ள குற்றம் இல்லாம வர்றது, நமக்கு செய்யுள்ள குற்றம் இல்லாம படிக்கணும், குற்றம் இல்லாம படிக்கணும். அதுக்கு யாரை வணங்கணும்? விநாயகப் பெருமானை வணங்கணும். செய்யுள் குற்றம் நன்னாமை. அதை விட ரொம்ப முக்கியம் இடையூறு நலியாமை. புத்தகத்தை எடுத்தா முடிக்கிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம நூலை முடிக்கணுமா இல்லையா? அதுக்கும் விநாயகப் பெருமானை வணங்கணும். எனவே இடையூறு நலியாமை கருதி இளங்கும் இரு குலை அருகு பொருதிவரி சிதறி இடைவேள்கள் இயர்ந்த கயற்கண்ணி. கயற்கண்ணி, கயற்கண்ணி யாரு? அங்கயர் கண்ணி மீனாட்சி, அங்கயர் கண்ணி. அந்த கண்ணி எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணுக்கு ரொம்ப நீண்ட கண்ணுங்க. அம்மையுடைய கண் எப்படி இருக்கு? நீண்டு இருக்கு. எது வரைக்கும் போகுதாம்? காது வரைக்கும் போகுதாம். கண்ணு காது வரைக்கும் போகுது, காது வரைக்கும் போகிறது. இந்த காதுல என்ன இருக்கிறது? குலை. அம்மை காதுல போடுற தோடு, இந்த தோடு அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இது என்னது? கயல் மீன். கயல் மீன் மாதிரி கண்ணு இருக்குது. கயல் மீனுக்கு எப்பயுமே ஒரு இயல்பு உண்டு, வரம்பை தாண்டி குதிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு குளத்திலேயே ஏரியில இருந்தா என்ன செய்யும்? எட்டி வெளியே குதிக்கும், வெளியே குதிக்கும். அதுக்கு கயல் மீனுக்கு அது ஒரு தன்மை உண்டு. இங்க இருந்து அப்படியே பாயும், இங்க இருந்து அப்படியே எட்டி மேல பாயும். அதற்கு கயல் மீனுக்குரிய இலக்கணம். இந்த கண்ணாகிய கயல் என்ன செய்யுதான்? எட்டி வெளியே குதிச்சு காதுல இருக்கிற குலையை போய் முட்டுதான். போய் முட்டி மோதுது. எதை? இந்த தோடு ஆடுது. ஏன் ஆடுதுன்னா இந்த மீன் வந்து முட்டுதுங்க. எந்த மீன்? கண்ணாகிய கயல் மீன் வந்து காதுல இருக்கிற குலைய வந்து சண்டை போடுதான். இது நயம், இலக்கிய நயம். அது அப்படி சொல்றாரு. என்னங்க? இரு குலை அருகு, இரு குலை அருகு பொருதி வரி சிதறி. பொருதி பொருளோடு பொருந்தி அதனோடு சண்டை எடுக்கிறது. எது? இந்த கயல் மீன். கயல் மீன் வந்து எதோடு? குலையோடு சண்டை எடுக்கிறது. அதான் அங்க சொல்றாரு. இளங்கும் இருகுலை அருகு பொருதி வரி சிதறி இணைவேள்கள் நிகழ்ந்த கயற்கண்ணி. இந்த கண்ணு கூர்மையா இருக்கா இல்லையா? அது எப்படி இருக்கா? வேலை பார்த்து சிரிக்குதான். வேலை பார்த்து எது சிரிக்குது? கண்ணு சிரிக்குது. என்னது? என்னை விட நீ எல்லாம் கூர்மையா இல்லை அப்படின்னு இந்த கண் எதை பார்த்து சிரிக்குது? வேலை பார்த்து. இணை வேள்கள் நிகழ்ந்த சிரிக்குதான். வேலை பார்த்து எது சிரிக்குது? கண்ணு சிரிக்குதான். அப்படி கூர்மையா இருக்குதான். யாருடைய கண்ணு? அம்மையனுடைய கண்ணு. இணை வேள்கள் இகழ்ந்த கயற்கண்ணி, கயற்கண்ணி அங்கையற்கண்ணி ஆகிய அம்மை. எனவே அந்த கயற்கண்ணியோடும் இறைவன் கலந்து, இறைவன் கலந்து அம்மையோடு கூடி பெருமானும் பெருமாட்டியும் கூடி என்ன செஞ்சாங்க? கலந்து அருள, கலந்து அருள வரும் ஆணை முகத்தான். ஆணை முகத்தான் எப்படி வந்தான்? பெருமானும் பெருமாட்டியும் கூடி நமக்காக, நமக்கு துன்பம் நீங்குவதற்காக, இடையூறு நீங்குவதற்காக, எடுத்த செயல் முடிவடையும் பொருட்டு பெருமானும் பெருமாட்டியும் கூடி ஆணை முகத்தான கொடுத்திருக்கிறாங்க. வரும் ஆணை முகத்தான் யாரு? பெருமானும் பெருமாட்டியும் கூடி வருகிற ஆணை முகத்தான். அந்த ஆணை முகத்தான் எப்படி இருக்கான்? மும்மை கடம் அருவியன நிலவு கணபதி. மூன்று மதம், மதநீர் சொல்கிற ஆணை. பாட்டிலே சொன்னமா இல்லைங்களா? மும்மதம். நீங்க சித்தியார்ல ஒரு ஓட்டன் இருசெவியன் மும்மதத்தன்னு சொல்லுவார். மும்மதத்தன். அது மாதிரி
மும்மை கடம் எப்படி வருது? அருவி மாதிரி வருதான். இந்த மத நீர் எப்படி சொரியுது? அருவி மாதிரி சொரிந்து கொண்டிருக்கிறது. அருவி என நிலவு கணபதியின் அருளால், கணபதியின் அருளால் என்னதுங்க? அலர்ந்து மதுகர முனிவர் பரவ, அதாவது வண்டுகள் மொய்க்கின்ற மலரை கொண்டு முனிவர்கள் எல்லாம் பரவுகின்ற யாரு? விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்க? முனிவர்லாம் வணங்குறாங்க. எதை கொண்டு? மலர்களை கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே மதுகர முனிவர் பரவ கமலமனைய திருவடி. இந்த திருவடி எப்படி இருக்கிறதுங்க? தாமரை போன்ற திருவடி. கமலமனைய திருவடியினை நினைதல் செய்வான். அவன் திருவடியை நினைந்து போற்றுவான், நினைந்து போற்றுவான் என்று விநாயகப் பெருமான துதிக்கிறார். சரி, அடுத்த பாட்டு முருகப்பெருமான் துதி. வளநிலவு குல அமரர் அதிபதியாய் நீல மயிலேறி வரும் ஈசன் அருள்ஞான மதலை அளவில் பலகலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஓத்துரைக்கு மன்னல் விரல் எண்ணா குலம் மருகு சூரன் உரம் எமது இடும்பை ஓங்கள் ஒன்றிரண்டு கூறுபட ஒளிதிகழ்வேல் உகந்த களபமளி குரமகள்தன் மணிமுடைகள் கடந்த கந்தன் மலரடி இணைகள் சிந்தை செய்வான். வள நிலவு குல அமரர் அதிபதியாய், வளம் நிலவி நிற்கின்ற குலமாகிய அமரர்களுக்கு அதிபதியாய், தேவ சேனாபதி. முருகப்பெருமான் யாரு? தேவ சேனாபதி, தேவர்களுடைய தலைவர். தேவர்கள்லாம் யாரு? நல்ல செல்வத்தோடு இருக்கிறவங்க, நல்ல செல்வத்தோட இருக்கிற கற்பக மரம், காமதேவனு எல்லாம் அங்க இருக்கு. செல்வத்துக்கு குறையில்லை. யார்கிட்ட? தேவர்கிட்ட. அதனால சொல்றார் வளம் நிலவி நிற்கின்ற அமரர் குலம். பாட்டு பாருங்க, அப்படியே கொஞ்சம் சொல்லு பாருங்க. வளம் நிலவு, நிலவுகின்ற வளம், நிலவுகின்ற வளம், நல்ல செல்வம் நிறைய இருக்கக்கூடிய அமரர் குலம். குல அமரர் இருக்கா இல்லையா? அமரர் குலம், அமரர் குலம். அவர்களுக்கு யாரா இருக்கிறாரு? அதிபதியாய், அவர்களுக்கு தலைவனாய். நீல மயிலேறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை. நீல மயில் மேல வரக்கூடிய ஈசனது குழந்தை, ஞானவே வடிவாகிய முருகப்பெருமான். அருள் ஞான மதலை, மதலைனா குழந்தை, ஞான மதலை, ஞான குழந்தை யாரு? முருகப்பெருமான். எது மேல வராரு? நீல மயிலேறி வரும் ஈசன். நீல மயிலேறி வருவாரு ஈசனுடைய ஞான குழந்தை, ஈசனுடைய ஞான குழந்தை. நீல மயிலேறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை, அருள் ஞான மதலை. அந்த முருகப்பெருமான் அளவில் பலகலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியன். அகத்தியன் யாரு? அளவிலாத கலைகளை கற்றவன். அளவிலாத கலைகளை கற்றவன் யாரு? அகத்தியர், அகத்திய பெருமான். அளவில் பலகலை அங்கம், வேதாங்கம், வேதத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களை எல்லாம், வேதத்தை கற்றவர், ஆரங்கத்தை கற்றவர், பல நூல்களை கற்றவர். பல நூல்களை கற்றவர் யாரு? அகத்திய பெருமான், அகத்திய முனிவர். எனவே அகத்தியனுக்கு ஓத்துரைக்கும் அண்ணல், ஓத்துரைக்கும் அண்ணல். ஓத்துரைத்தல் என்பது என்னதுங்க? தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். அகத்தியருக்கு தமிழ் யார் சொல்றா? முருகப்பெருமான் சொல்லித்தரார். அகத்தியருக்கு என்ன செய்யறாருங்க? அந்த தமிழை முருகப்பெருமான் கற்றுக் கொடுக்கிறார். அத முருகப்பெருமான் சிறப்பின அகத்தியர் முருகன்ட்ட தமிழ் கற்கிறார், முருகன்ட்ட தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். எனவே அந்த அகத்தியருக்கு என்ன செய்யறாருங்க? ஓத்துரைக்கும் அண்ணல், ஓத்துரைக்கும் அண்ணல். அந்த அண்ணலாகிய பெருமான் விரல் எண்ணா மூலம் மருகு சூரன் புறம் எனது இடும்பை ஓங்கள் ஒன்றிரண்டு கூறுபட ஒளிந்துகழ்வேல் உகந்த. அதாவது இந்த சூரன் இருக்கிறானா இல்லையா? இந்த சூரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய வீரத்தை மதிக்க மாட்டானா. யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை பத்தி யாரு கவலைப்பட மாட்டான்? சூரன் கவலைப்பட மாட்டான், சூரன் கவலைப்பட மாட்டான். அதாவது விரல் எண்ணா மருவு சூரன் உரம். உரம்னா நெஞ்சு. அந்த நெஞ்சு யாருடைய நெஞ்சு?
சூரபதுமனுடைய நெஞ்சு. அந்த நெஞ்சு எப்படிப்பட்டது? விரல் எண்ணா உரம். விரல்னா அது வீரம். வீரத்தை பத்தி நினைக்கவே மாட்டான். ஏத்த மாதிரி ஒரு ஒருத்த வந்து நிற்கிறான், நாமளாம் என்ன செய்வோம்? அவன் யாரு, அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் வருவாங்க, இந்த சண்டைக்கு போகலாமா வேண்டாமா, இப்படியெல்லாம் யோசிச்சு தான் என்ன செய்வான், சண்டைக்கு போவோமா இல்லையா? இந்த சூரனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எதுவுமே நிற்கிறாள், யாராக இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா இவனுக்கு என்னது, எனக்கு மேல யாருமே இல்லை என்கிற ஒரு எண்ணம் யாருக்கு உண்டு? சூரனை கொண்டு அவ்வளவு வீரமுடையவன், உண்மையாலுமே அவ்வளவு வீரம் உண்டு. அதனாலதான் விரல் எண்ணா உளம். விரல் எண்ணா உளம், பிறருடைய வீரத்தை பற்றி கவலைப்படாத நெஞ்சு. கவலைப்படாத நெஞ்சு. மருவு சூரன் உரம். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலுடைய சூரபதுமனது நெஞ்சு. உரம்னா என்னது? நெஞ்சு. அந்த நெஞ்சையும் எனது இடும்பை, எனது துன்பத்தையும், ரெண்டு விஷயம் சொல்றார். யாரு? உமாபதி சிவனார் ரெண்டு விஷயம் சொல்றார். இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் இருக்கு பாருங்க, அது என்ன வேல்? ஞான வேல். ஞான வேல் என்ன செஞ்சது தெரியுமா? ரெண்டு பொருளை ரெண்டாக்கிச்சு. எது? சூரனுடைய நெஞ்சையும் என்னுடைய துன்பத்தையும். ஞான வேல் என்ன செஞ்சது? சூரனது நெஞ்ச என்ன செஞ்சிருச்சு? ரெண்டா கிழிச்சிருச்சு. ரெண்டா கிழிச்சிருச்சு. அதே மாதிரி என் நெஞ்சில் இருக்கிற துன்பத்தையும் ரெண்டா கிழிச்சிருச்சு. ஆணவம். ஆணவம் தான் சூரன். ஆணவம் தான் சூரன். அப்போ ஆணவத்தை வெல்வது எது வெல்லும்? ஞானம்தான். ஆணவத்தை வெல்லணும்னா எது வெல்லும்? அதனாலதான் ஞான வேல். ஞானமா கையில் இருக்கிற வேடு கிடையாது, ஞானமாகிய வேல். வேலுக்கு அடையாளம் தான் ஆன. அந்த வேல் எப்படி இருக்கும்? அகன்றும் நுண்ணியதாக இருக்கும். அறிவு என்பது எப்படி இருக்கணும்? அகன்று இருக்கணும், கூர்மையா இருக்கணும். அகன்றும் கூறியதாக இருக்கணும். எது? ஞானம். அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அதனால அதில் அடையாளம், ஒவ்வொன்றும் அடையாளமா நமக்கு சொல்றாங்க. எனவே விரல் எண்ணா உளம் மருவு சூரன் உரம் எனது இடும்பை, என்னுடைய துன்பம். ஓங்கள் ஒன்று ரெண்டு கூறுபட. ஓங்கல்னா மலை, கிரௌஞ்ச மலை. கிரௌஞ்ச மலை, அந்த மலை இருந்தா இல்லையா? கிரௌஞ்ச மலை அது மாயை. கிரௌஞ்ச மலை வந்து மாயை. அப்போ ஆணவம், ஆணவத்துக்கு அடையாளம் யாரு? சூரன். என்னுடைய துன்பம் எது? கண்மம். துன்பம் என்பது என்னது? கண்மம் தானே. கண்மம் தானே. இன்ப துன்பம் எல்லாமே என்னது? கண்மம் தான். அடுத்து மாயின் அடையாளமாகிய கிரௌஞ்ச மலை. இந்த மூணையும் அவன் வேலை விட்டான். என்னாச்சு? ஆணவம் இல்லையா போச்சு, கண்மம் இல்லையாம போச்சு, மாயையும் இல்லாம போச்சு. எனவே மூணையும் ஒரே முறை வீசி எறிஞ்சான் ஞானமாகிய வேளாள. ஞானமாகிய வேளாள. அதாங்க சொல்ற, எனது இடும்பை ஓங்கள் ஒன்று ரெண்டு கூறுபட ஒளி திகழ்வேல் உகந்த. ஒளி திகழ்வேல், ஒளி பொருந்திய ஞானவேளை ஏவிய ஏவிய குறமகள்தன் களபமணி மணிமுளைகள் கலந்த. குறமகள் யாரு? வள்ளி. வள்ளியோடு கூடி நிற்கின்ற கந்தன். அவருடைய அந்த பெருமாட்டியோடு கூடி நிற்கின்ற மணிமுளைகள் கலந்த கந்தன். மலரடி இணைகள். அவனது திருவடிகளை என்ன செய்வான்? சிந்தை செய்வான். சிந்தை செய்வான். அப்போ மூத பிள்ளையாரை வணங்கினார், இளைய பிள்ளையார வணங்குகிறார். அடுத்தது 5வது பாட்டு. இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நான் போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இன்னும் இதுல எல்லாம் துதி தானே. இதுல ரொம்ப விரிச்சோம்னா பின்னாடி வர பாடல்லாம் ரொம்ப விரிவா இருக்கு. சித்தியார் இதுல சிவபிரகாசத்துலையும் சித்தியார் நடத்தின செய்தி பூரா எதுல இருக்கு? சிவபிரகாசத்துலயும் இருக்கு. அதுலயும் பூராம இருக்கு. பாட்டு தான் கம்மி, கருத்தெல்லாம் அதுல இருக்கிற எல்லா கருத்தும் இதுல இருக்கிறது. அதனால பாயிரம் கொஞ்சம் அப்படியே வேகமா போயிடலாம். சரி. சந்தான குறவர் துதி. குருமரபு வாழ்த்து. குருமரபு வாழ்த்து வரிசையா பட்டியல் சொல்றாரு பாருங்க. தேவர் பிரான் வளர்கைகளை காவல் பூண்ட திருநந்தி, அவர் கணத்து ஓர் செல்வர், பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள், அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள், பதியா வெண்ணெய் மேவிய சீர் மேகண்ட திரளார், மாறா விரகுகள்
அருள்நந்தி விரலார் செல்வத்தாமிழ் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே. தேவர் பிரான், தேவர் பிரான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். தேவர் பிரான் என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருக்கக்கூடிய கைலாய மலையை காவல் காக்கின்ற நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் அவரது செல்வர், அவர் கணத்து ஓர் செல்வர். அப்போ நந்திய பெருமான் 4 பேருக்கு உபதேசம் செய்கிறார். சனகர், சனாதனர், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள். 4 பேர். சனகர், சனாதனர், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள். இந்த 4 பேர். அதில் சனத்குமாரர், சனத்குமாரர் கணத்து ஓர் செல்வர். இது யாரு? சனத்குமாரர். சனத்குமாரர் யாரு? முதல்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் பண்ணார். நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் பண்ணார். நந்தியம் பெருமான் 4 பேருக்கு உபதேசம் பண்ணார். சனகர், சனாதனர், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசிரிகள். இந்த 4 பேர்த்துல சனத்குமாரர், சனத்குமாரராகி அவர் என்ன செஞ்சாரு? கீழே யாருக்கு உபதேசம் பண்றாரு? சத்திய ஞான தரிசினிகள். சத்திய ஞான தரிசினிக்கு உபதேசம் பண்றார். சனத்குமாரர் அவருடைய மாணவர் யாரு? சத்திய ஞான தரிசினிகள். சத்திய ஞான தரிசினிகள். புரியுதா? எழுதி போடணுமா? என்னம்மா எழுதிட்டே வந்துடுறீங்களா? முதல்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அவருடைய மாணவர் நந்தியம் பெருமான், அவருடைய மாணவர் 4 பேர். சனகர், சனத்குமாரர், சத்தியஞான சத்தியநாத தரிசினிகள். அடுத்தது சனாதனர். சனாதன் 4 பேர். அதில் சனத்குமாரர், இந்த 4 பேர்த்துல ஒருத்தர் யாரு? சனத்குமாரர். அவருடைய மாணவர் தான் யாரு? சத்திய ஞான தரிசினிகள். இப்போ குருமரபு 5 வருது. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், நந்தியம் பெருமான், 4. அதுல ஒருத்தர் யாரு? சத்திய ஞான தரிசினிகள். சத்திய ஞான தரிசினுடைய மாணவர் பரஞ்சோதியார். அவருடைய மாணவர் பரஞ்சோதி. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க. மேல கைலாய மலையில 5 பேர் இருக்கிறாங்க. அதுல பெருமான் என்பது விட்டுருங்க, பெருமானை விட்டுருங்க, அவரை விட்டுட்டீங்கன்னா குருநாதனா எத்தனை பேர் வராங்க? 4 பேர். 4 பேர். நந்தியம் பெருமான், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் 4 பேர். சனத்குமாரோட கூட 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அது தனி மரபு. ஆனா நமக்கு நேரா வந்த யாரு? இந்த 4 பேர் தான். புரியுதா இல்லையா? புரியுதாமா? புரியணும். சரி. இப்போ பரஞ்சோதி மாமுனிவர் அவர் எங்க? கைலாயத்தில் இருக்கிறார். அவர் அகத்திய முனிவரை பார்க்கறதுக்காக பொதிகை மலையை நோக்கி வரார். பொதிகை மலையை நோக்கி வருகிறார். வருகிற போது அவர் வந்த அந்த தேர் வான வீதியில தடப்பட்டு நிக்குது. எங்க நிக்குது? திருவெண்ணெய்நல்லூருக்கு மேல நிற்கிற போது கீழே பார்த்தா 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, 2 வயது குழந்தை தெருவில் விளையாண்டுட்டு இருக்கு. பார்த்த உடனே அதனுடைய பரிபக்குவத்தை அறிந்து மேலிருந்து கீழே இறங்கி வந்து அதற்கு ஞான உபதேசம் செஞ்சு தனது குருநாதராகிய சத்திய ஞான தரிசினிகள் அப்படின்னு அவர் பேரை தமிழ் படுத்தி மெய்கண்டார்னு வைக்கிறார். சத்திய ஞான தரிசி, சத்தியம்னா மெய், ஞான தரிசினை கண்டார், மெய்யை கண்டார், மெய் கண்டார். தன் குருநாதர் பேரை மாணவனுக்கு வைக்கிறார். அப்பா தனது அப்பா பேரை பையனுக்கு வைக்கிறா இல்லையா? பாட்டம் பேரு பேரனுக்கு இருக்கா இல்லையா? பாட்டம் பேரு யாருக்கு வரும்? பேரனுக்கு வர மாதிரி. இப்போ இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய குருநாதர் பேரை மாணவனுக்கு வைக்கிறார். அவர் யாரு? மெய்கண்ட தேவநாயனார். அவரது மாணவர்
அருளந்தி சிவம், அவரது மாணவர் மறைஞான சம்பந்தர், அவரது மாணவர் உமாபதி சிவனம். இந்த உமாபதி சிவனார் தான் மேல இருக்கிற 7 பேர்த்த வணங்குறார். யாரோட சேர்த்து? பெருமானோட சேர்த்துனா 8 பேர். பெருமானோட சேர்த்துனா 8 பேர், பெருமான சேர்த்தனா 7 பேர். புரியுதா இல்லைங்களா? தேவர் பிரான் அப்படின்னா பெருமான், சரிங்களா? தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி, அவர் கணத்து ஓர் செல்வர், பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிவர். 4 பேர் ஆயிட்டாங்களா? எனவே அதங்க பரஞ்சோதி மாமுனிவர். அப்புறம் சீர்வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார், மெய்கண்ட தேவநாயனார். அடுத்தது மாறா வெறுபுகழ் அருள்நந்தி விரலார், செல்வத்தாவில் மறைஞான சம்பந்தர். இவர் மேல சொன்ன இந்த 7 பேரும் இச்சந்தானத்து, இந்த குரு மரபு எமையாளும் தன்மையோரே, என்னை ஆளாக கொண்டிருக்கிற குரு பரம்பரை யாரு? 7 பேர். இவரோட சேர்த்து 8. நாம வணங்கும் போத இந்த 8 பேர்த்த வணங்கி, அப்புறம் அவருக்கு கீழே அவருக்கு கீழே அவருக்கு கீழே அவருக்கு கீழேன்னு இன்னைக்கு திருவாவூர் ஆதினம் எடுத்துக்கிட்டா 24. அதுக்கு மேல நமச்சிவாய மூர்த்திகளுக்கு மேல 3 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? 27. நீங்க வணங்கினா எப்படி வணங்கணும்? இந்த 8, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 24. இதான் குரு மரபு நமக்கு. இவர் அளவுல நிறுத்திட்டார் பார்த்தேன். புரியுதா இல்லைங்களா? நம்ம வணங்கும் போது எல்லாரையும் வணங்கணும். எனவே இவரை இச்சந்தானத்து எமையாடும் தன்மையோரே என்று இங்க வணங்கிட்டு இருக்கிறார் குரு மரபு. அடுத்த பாடல் பாருங்க. பார்திகளை வளர் சாமவேதம் மல்க, பராசர முனி மரபு பயில, ஞான சார்புதர எம்மை ஆண்ட சார்புதர வந்தருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி மருதை தலைவன், அந்தன் கார்மருவு பொல்புடை சீழ் மதில் மீதே மதியம் கடவாமை, நெடுங்கொடியின் கலந்தை சீர்நிலவு மறைஞான சம்பந்தர், எந்தை திருவருள் மலரடிகள் சென்னி வைப்பார். பார்திகள வளர் சாமவேதம் மல்க, உலகம் உய்யும் பொருட்டு. பார்திகள உலகம் உய்யும் பொருட்டும் சாமவேதம் மல்க. சாமவேத மரபுல வந்தவர் யாரு? நம்முடைய மறைஞான சம்பந்தர். அவர் சாமவேத மரபுல வரார். அதனால வளர் சாமவேதம் மல்க, பராசர முனி மரபு பயில. மரபு பராசர முனி சொல்லுவாங்களே, இந்த குலம் கோத்திரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில பராசர முனி மரபில வந்தவர் மறைஞான சம்பந்தர். எனவே சாமவேதம் மல்க, பராசர முனி மரபு பயில, ஞான சார்பு தர, எனக்கு ஞானத்தை தரும் பொருட்டு என்ன செய்தாருங்க? வந்து அருளி. மண்ணுலகிலே இந்த பெருமான் யாரா வந்தான்? மறைஞான சம்பந்தர் என்று வந்து அருளி என்னை ஆண்ட சைவ சிகாமணி, சைவத்தினுடைய தலையான மணியாக தோன்றிய மறைஞான சம்பந்தர், மருதை தலைவன் திருமருதூர். அவர் அவதாரம் செஞ்ச பதி மருதூர். யாரு? மறைஞான சம்பந்தருடைய அவதாரப்பதி மருதூர். எனவே மருதூர் மருதை தலைவன், அந்தன் கார்மருவு பொழில்புடை சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கடந்தை சீர்நிலவு. இது ஒரு அழகு சொல்றார். என்னதுங்க? நிலவு அப்படியே போகுதான். நிலவே அப்படியே போகிற போது இந்த கலந்தை என்று சொல்லக்கூடிய தலம், இவர் வாழ்ந்த பதி கலந்தை, பிறந்தது மருதை, கலந்தை, ரெண்டும் ஒரு ஊர். அந்த மதில் என்ன செய்யுது? ஒரு கொடி இருக்கு. மதில் மேல ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி என்ன செய்யுதான்? நிலவு போகாம தடுக்குதான். நிலவு தாண்டி இங்கிருந்து இப்படி போறதுக்கு இல்லாம என்ன செய்யுதான்? அந்த கொடி அப்படியே தடுக்குதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு உயரமா மதில் இருக்குதான். அவ்வளவு உயரமா மதில் இருக்குது. அதான் சொல்றாரு, அந்தன் கார் மருவு பொழில் புடை சூழ். கார் மருவு பொழில் என்னது? நல்ல மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய
தென்றல் வீசக்கூடிய ஒரு இயற்கையான இடம், பொழில்கள் நிறைந்திருக்கிற இடம். அந்த இடத்துல எனது மதில், அத இந்த ஊரை சூழ்ந்திருக்கிற மதில், அந்த மதில் மீது மதியம் கடவாமை, நிலவு என்ன செய்ய முடியலையா, கடந்து போக முடியல. ஏன்னு கேட்டா என்ன செய்யுதுங்க, அங்க நெடுங்கொடியின் கரந்தை, நீண்ட கரம், எது ஒரு கொடி இருக்குது, அது என்ன செய்யுதான், கை மாதிரி இருக்கான், எதை பிடிச்சிக்கிச்சு, நிலவு தாண்டி போகாம பிடிச்சிக்கிச்சான், தாண்டி போகாம பிடிச்சிக்கிச்சான். கரந்தை கலந்தை சீர்நிலவு, சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னிவே. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய கலந்தையாகிய திருத்தலத்திலே திரு அவதாரம் செய்து என்னை ஆட்கொண்ட எம் குருநாதன் மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளை எங்க வைப்போம், சென்னியில் வைப்பான். குருநாதன் திருவடிய சென்னையில் வைப்பாம் என்று குருநாதரை வணங்குறார். அந்த அளவுல இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா அடுத்த பாட்டு ரொம்ப விரிவான பாட்டு, 7வது பாட்டு நுதலிய பொருள். நுதலிய பொருள் இதுதான் இந்த நூல்ல சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்ற பாட்டு, சரிங்களா. நுதலிய பொருள் 7வது பாட்டு ரொம்ப நுட்பமான பாடல். இதை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சூடா இருக்கு. பாதி சனி ஞாயிறு வகுப்பு கணிதம் போடுமா இல்ல இதே போதும். வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறோம். சனிக்கிழமை காலையில் வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 பாடல் ஆகிடுச்சு. இன்னும் அது சிலபஸ் போட்டோம்னா இன்னும் எத்தனை பாடல் தெரியும். அதனால தொடர்ந்து வந்தாதான் இந்த நம்மளால முடிக்க முடியும். அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கொண்டு இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வகுப்பு நடத்தலாம். வெள்ளிக்கிழமை போன் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கான வாட்ஸ்அப்ல போடுறோம். சனி ஞாயிறு நாள் வகுப்பு. ஞாயிற்றுக்கிழமை அடிக்கடிக்கே இருக்கிறாரு. சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு 10 பாடம் சேர்த்து நடத்தலாம். சிறுவர் ஏன்னா ஐயா இங்கே தங்கிட்டோம்னா அவர் காலையில 9 மணிக்கு வந்து 9 மணிக்கு வரீங்களா, எப்ப 10 நாளைக்கு கிளம்பணும், 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு தான் என்ன பண்ணாங்க, உட்கார யாரும் வரமாட்டேன். ஞாயிற்று சீக்கிரம் வந்துட்டா வகுப்பு சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை ஐயா வந்துடுறாரு காலையில, அந்த வகுப்பு ஆரம்பிச்சுன்னா ஞாயிற்று சீக்கிரம் வந்து சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். பாடங்கள் சேர்த்து வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சார் நீங்க